தருமபுரி மாவட்ட பொது சுகாதாரத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து டெங்கு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் கொடியரசு தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்ட நிர்வாகம், பொது சுகாதாரத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து இன்று மாலை 3 மணி அளவில் தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் டெங்கு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மற்றும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மணி, தருமபுரி எம்எல்ஏ எஸ். பி. வெங்கடேஸ்வரன், கயல் நிறுவன இயக்குநர் அறிவழகன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலைகள் மூலம் டெங்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. எமன் வேடத்தில் டெங்கு கொசு வருவது போலவும், அதை தடுப்பதற்காக மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் கொசு குழுக்களை அழிப்பது போலவும் நாடகங்கள் நடத்தி காண்பிக்கப்பட்டது. இந்த பேரணியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று டெங்கு விழிப்புணர்வு பேரணியில் கையில் பதாகைகள் ஏந்தி நகர பேருந்து நிலையத்தில் தொடங்கி 4 ரோடு நெசோலார் காலனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வழியாக சென்று நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை கொங்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் NDSO குளோபல் பூபதி, சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் சதீஷ், தருமபுரி MP மணி, தருமபுரி MLA வெங்கடேஸ்வரன், சிறப்பு அழைப்பாளர்களாக கயல் நிறுவன நிர்வாக இயக்குநர் அறிவழகன், சிறப்புரையாக BGR மருத்துவமனை ராஜேஷ், நித்யா மருத்துவமனை செந்தில்குமார், மாருதி ரத்த வங்கி வெங்கடாசலம், தருமபுரி நகராட்சி மருத்துவர் லட்சியவர்ணா, ஸ்ரீ அங்காளம்மன் கல்லூரி, விவேகானந்தா கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைப்பாளர்கள் V4U ட்ரஸ்ட், V4U, வழக்கறிஞர் பிரகாஷ், நிறுவன தலைவர் வழக்கறிஞர் பிரகாஷ் ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. हाँ